இது கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்காதீங்க. இது உண்மையான நடந்த சம்பவம். சத்தியமாக சொல்கிறேன், அவரோட ஆத்மா வந்து எனக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து நாஜர் சாருக்குள்ள குரல் கொடுத்து குரல் போயிடுச்சு. ஜுரம் பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு 5 நாள் தான். அக்டோபர் 18 நெருங்கி வந்துட்டுருக்கு. இங்கே முதல்ல எஸ்எஸ்ஆர் ஐயாவோட குடும்பத்துக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கலை நிகழ்ச்சினா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரிவ்யூனா அந்த இளைஞர் சார்ந்த குடும்பத்தினர், மற்றபடி நண்பர்கள் அப்படி தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை. நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன், எனக்கு இல்லை, நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு ஆசைங்க. அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, எப்படி வந்து இந்த தொழிலை வந்து எப்படி மதித்து முன்னேறினாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்காத அந்த சிலபஸ், காலேஜில் கிடைக்காத சிலபஸ் இவங்ககிட்டேருந்து தான் நாங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்னாலே ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சில பேர் வெளி உலகத்தில் நினைக்கிறாங்க. தப்பு. நடிகன் நடிகை எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து, அவங்கவுங்க தொழிலை வந்து எப்படி முன்னேறணுன்ற அந்த பாதையை வந்து உருவாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து செத்து பொழைப்பாங்க. இது கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்காதீங்க. இது உண்மையான நடந்த சம்பவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்யா என் நண்பன். நானும் ஆர்யா வந்து பாலா சார் படம் பண்ணும்போது திடீர்னு ஃப்ரேம் பார்த்தான். ஃப்ரேம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே. ஆமாப்பா, நான் ஃப்ரேம் பாலா சார் வச்ச ஃப்ரேம் பார்த்துட்டு, மச்சான் இது சத்யஜித் ரே படம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஓகேன்னு. அடுத்த நாள் வந்து மறுபடியும் வேறு அதே ஷூட்டிங் நடக்கும்போது, மச்சான் பானா காத்தாடி படத்துக்கும் நம்ம படத்துக்கு என்னடா சம்மந்தம்னா, பானா காத்தாடி எதுக்குடா நான் சொன்னேன். இல்லை, நேற்று தானே நீ சொன்னேன் இது சத்யஜோதி தியாகராஜன் படம் மாதிரி இருக்குது அப்படின்னாப்புல. அடப்பாவி, அது சத்யஜோதி தியாகராஜன்டா, அது சத்யஜித் ரேன்னு. யார் மச்சான் அவரு அப்படின்னா. அப்புறம் அம்பிகா அம்மா வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. நாங்கள் கேரவானில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை, சரி எல்லா படங்களும் பார்க்கலாம் அப்படின்னு அம்பிகா அம்மா படங்கள் வந்து இவங்க வந்து நியூ ஃபேஸடா அப்படின்னு. அடப்பாவி, வெளியில் சொன்னால் கலவரம் ஆகிடும்டா, நீ வா ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி பாலா சார் கிட்ட பர்மிஷன் வாங்கி கேரவானில் வந்து படங்களாக பார்த்துட்டு இப்படி தான் அம்பிகா அம்மா படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நேற்று ராத்திரி அம்மா பாட்டு பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அது 10 அசீனுக்கு சமயா இந்த அம்மா நான் போயிட்டு அப்புறம் தான் அம்பிகா அம்மா கிட்ட சொல்கிறான், சாரிம்மா நான் வந்து எனக்கு தெரியாதுன்னு. இதுதான் சில நடிகர்கள் இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என் நண்பன் அவன் வந்து தப்பாக நினைக்க மாட்டான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் த என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி டு பி டுகெதர். ஒரு குடும்பமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. இந்த இளைஞர்கள் வந்து எங்களோட ஆசை வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்தணுமா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஷீலாமாவும் உட்பட அத்தனை மூத்த நடிகளை எங்களை எல்லாரும் வாழ்த்தணும். எஸ்எஸ்ஆர் ஐயா வந்து எனக்கு வயசு இல்லை, வயசு பத்தாது அவரை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை வாழ்த்துறதுக்கோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் என்ன வந்து இந்த நடிகர் சங்கம் விஷயத்தை, ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்கம்னா எஸ்எஸ்ஆர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அத்தனை பேரும் வந்து ஒரு தூண் மாதிரி நின்னாங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து சாமியாட்டம் போடுறான், நடிகர் சங்கம் கட்டடம். சத்தியமாக சொல்கிறேன், அவரோட ஆத்மா வந்து எனக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து நாஜர் சாருக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்து தாங்க எங்களை செயல்பட வைக்குது. சத்தியமாக நாங்கள் ஓய மாட்டோம். இந்த நடிகர் சங்கம் கட்டடம் வந்து கட்டும். அந்த கட்டடம் வந்து இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வச்சு எல்லா மூத்த நடிகைகள் அத்தனை பேரும் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல வழிகாட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.